ஹாய் மக்களே! சென்னையில உங்களோட வீடு வாங்குற கனவ நனவாக்கிக் கொண்டிருக்கும் உங்களோட ஏ டூ இசட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த 2 அழகான வீடு எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குற வீடியோக்குலாம் லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருனா வீடு, லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இது ஒரு சவுத் ஃபேசிங்ல ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் பாருங்க. ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராவே பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த வீட்டுக்கு 2த்துக்கும் நடுவில் உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. நிறைய இடத்துல இந்த செட் பேக் விட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை சுற்றி வந்து செட் பேக் விட்டுருக்காங்க. ஒரு சவுத் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் வீடு இருக்குங்க. ஸோ இந்த 2 வீட்டில் இந்த வீடு வந்து ஒரு கஸ்டமர் பார்த்து பேசிகிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது. ஏன்னா இது கட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து புக் ஆகிடுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு பங்களா டைப் வீடு தாங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரகுலா டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான டிசைனில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் எண்ட் ரோடு தான். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி ரோடுங்க. உங்களுக்கு ரோடு நல்ல ஒரு க்ளீனாகவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தான். இங்கேருந்து நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு எல்லாமே நியர்பையில் இருக்குது. பக்கத்தில் வந்து மாங்காடு பப்ளிக் ஸ்கூலும் நியர்பைலேயே இருக்குங்க. மெயின் கேட்டு ஃபுல்லாகவே எம்எஸ்ல அழகாக ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க. கேட்டை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குங்க. ஸோ இது கார் பார்க்கிங் பார்க்குறோம். கார் பார்க்கிங்கில் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸு, நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்கோட சைஸும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் இருக்குங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க்கு, சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இதுலேயே கொடுத்துட்றாங்க. கார் பார்க்கிங்கோட இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13க்கு ஒரு 18ன்ற சைஸில் இருக்குங்க. மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி வந்து இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து சப்மெர்ஜ் மோட்டரோட ஸ்விட்ச் தான். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப் கனெக்ஷனு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே இந்த கார் படிக்கட்டு கீழே கொடுத்துட்றாங்க. கார் பார்க்கிங்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து செட் பேக் பார்த்துடலாம். பாருங்கள் செட் பேக் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க செட் பேக்கு. இது வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட வியூ காட்டிடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குங்க. எலிவேஷனில் நல்ல ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஒரு மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து இந்த டைல்ஸும் இருக்குங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு டீக்வுட் ஃபினிஷில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னா ஹால் தாங்க பார்க்குறோம். எவ்வளோ பிரம்மாண்டமான ஹால் பாருங்கள். 2 விண்டோ வச்சு நல்ல வந்து ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்குறோம். ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 19ன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. மேலே வந்து ஃபால் சீலிங்கு, ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா ஒரு அழகாகவே இருக்குங்க. இங்கே டிவி யூனிட் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு லென்த்தியான ஒரு டிவி யூனிட் தான் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட் தாங்க. டிவி யூனிட் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் நல்லா அழகாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் டிவி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சைடில் காட்டுறேன். இங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். இங்கே வந்து இது டைனிங் டேபிள் போட்டுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்குறோம். ஹாலோட சைஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் செட்டப்புங்க. பூஜை ரூமுக்கு உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒன்றும் ஹேண்டில் போடல. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க. ஹால்லேயே வந்து மினி ஃபங்க்ஷன்லாம், பர்த்டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் நீங்கள் தனியாக வந்து ஒரு ஹால் வைக்கணும்னு தேவையில்லை. நம்மளோட ஹால்லேயே அது கொண்டாடிடலாங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோரு ஃப்ளஷ் டோர் தான். இதில் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் ஒரு லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5க்கு ஒரு 16 அந்த சைஸில் மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க. இது வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ ப்ளஸ் வந்து ஒரு எலிஃபண்ட் க்ரீன் அந்த சைஸில் உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாக வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரும் பிவிசியில் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5க்கு 7ன்ற சைஸில் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் வெண்டிலேஷனோட உங்களுக்கு வந்து அழகாக இருக்குது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு
ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவே இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க இன்னொரு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் ஹாலை பற்றி நான் மெயின்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹால் தாங்க. ஹாலில் இந்த சைடில் ஒரு டார்க் இதில் பெயிண்ட் பண்ணி இந்த சைட் ஃபுல்லாகவே லைட் இதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஹால் தாங்க. ஹாலை வந்து விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோரு, பெட்ரூமோட டோர் தான். இது வந்து ஃப்ளஷ் டோரு. இதில் வந்து ஒரு எல்லோ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெரிய உட்டன் விண்டோ வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பட்டி பார்த்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 15 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. கபோர்டும் இதுலேயும் வந்து ஒரு லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கபோர்டில் பண்ணியிருக்காங்க. இது நல்லாயிருக்கு. மேலே வந்து லாஃப்ட்டு ஃபுல்லாகவே அதே ஸ்டைலில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கு கொடுக்குதுங்க. இங்கே தான் வந்தீங்கன்னா இது ஒரு வாஷ் மிஷின் வச்சு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட்டு. இந்த காமன் டாய்லெட்டுக்கு டோரும் பிவிசியில் பண்ணுறாங்க. இது வந்து லைட்டு ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5க்கு 7.5 சைஸில். மேலே இதுலேயும் வென்டிலேஷன் இருக்குது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் பக்காவாக இருக்குங்க. வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 11 சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு பர்பிள் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பைஸ் டோரு, ஸ்பைஸ் ரேக்கோட டோரு, அதுவும் நல்லா இருக்குங்க. ஃபுல்லாகவே மாடுலர் பண்ணியிருக்காங்க. மாடுலரும் நல்ல ஒரு அழகான ஒரு ஒயிட் அண்ட் பர்பிள், டார்க் பர்பிள் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கிரே, டார்க் கிரேயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு செட்பேக்குக்கு ஒரு டோர் தாங்க. இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் தான். இது வந்து செட்பேக் ஏரியா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். செட்பேக் ஏரியா, இந்த செட்பேக் ஏரியா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு போரும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சேஃப்டிக்கு ஒரு கபோர்டும் வந்து க்ரில்லும் வச்சு கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், இங்கேருந்து நான் ரோட் சைடு வியூ காட்டுறேன். இது எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்லேயும் கேட் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தான் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி. எல்லாருக்கும் டாட்டா, see you, bye bye.